ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். என்னென்னா நம்ம வந்துட்டு பொங்கல் வைக்க போகிறோம். ஓகேவா? எந்த கோயிலனா, நாங்கள் இருக்க ஊரில் வந்துட்டு பூக்குழி திருவிழா, பெரிய மாரியம்மன் கோவில் ராஜபாளையத்தில். அங்கே வந்துட்டு பொங்கல் வைக்கணும்னு எங்கள் அத்தை வந்து நேர்ந்திருந்தாங்க. வேண்டி இருந்ததுனால பொங்கல் படைச்சிட்டு மாவிளக்கும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க ஒரு வேண்டுதல் வச்சுருந்துருக்காங்க. அது நிறைவேறினதுனால இன்றைக்கி ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய அத்தை, மாமனார், அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் இவங்க கூட வந்துட்டு ஒரு புது விலாகாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டினியூஸாக நான் போடுற ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு பொங்கல் வைக்கிற ஃபங்க்ஷன்றதுனால நாங்கள் வந்துட்டு ப்ரிப்ரேஷனுக்காக முன்னாடி நாளே எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டோம். என்னென்னா பொங்கல் பானை, நாங்கள் இந்த தடவை வந்துச்சு பொங்கல் பானை வந்துட்டு எனக்கு வந்துட்டு தலைப்பொங்கலுக்கு அம்மா எடுத்து கொடுத்தது. சரின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு எல்லாருமே குளித்து கிளம்பி திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு ராஜபாளையத்தில் உள்ள பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு நாங்களும் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்துட்டு கொடியேறி இருக்குது. பூக்குழி ஃபங்க்ஷன் வர்றதுனால ரொம்ப சூப்பராகவே எல்லா அலங்காரமும் நாங்கள் பார்த்தோம். கோவிலையும் சூப்பராகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. வந்த கையோட காலையில் டீ இல்லாமல் எப்படி நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்டும் நானும் ஃபஸ்ட்டே கிளம்பி வந்ததுனால டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டு அப்படியே அந்த vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். வீட்டிலேருந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டே கிளம்பி வந்துட்டோம். அத்தை மாமா வந்துட்டு செகண்ட் கிளம்பி வந்தாங்க. நாங்கள் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு அங்கே செப்பரேட்டாகவே அடுப்பு, விறகு எல்லாமே டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு குடில் மாதிரியும் போட்டிருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்லியாகவே போயிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களாம் பொங்கல் வச்சு இறக்க நம்மளும் வச்சிடலாம். நாங்கள் போன டைமில் வந்துட்டு எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமுமே 2 பேர் பொங்க வச்சுருந்தாங்க. எங்களுக்கு சென்டர் பிளேஸ் தான் கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு இரும்படுப்பை எடுத்து வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு அடுப்பையும் பற்ற வச்சு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் அத்தை உலை கொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பச்சரிசி நல்லா கழுவி ஃபுல்லாமே தண்ணி ஃபுல்லாக ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பால் பொங்கணுன்னு. ஆக்சுவலி பச்சரிசி பொங்கல் வந்துட்டு நம்ம சக்கரை பொங்கலாக கன்வெர்ட் பண்ணி வைக்கும்போது அந்த பச்சரிசி வந்து பொன்னின்னு ஒரு பச்சரிசி இருக்காமா. அந்த பொன்னி பச்சரிசியில் வச்சா பொங்கல் வந்துட்டு கொஞ்சம் குயிக்காகவும் ரெடி ஆயிரும். ப்ளஸ் பொங்கல் நல்லா குலைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்துட்டு நீங்கள் நெய் வந்துட்டு ஊற்றுற மாதிரி இருந்தால் எல்லோரும் பொங்கலுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக பொங்கல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் முந்திரி எல்லாமே வறுத்து போட்டதுக்கப்புறம் நெய் ஊற்றுவாங்க இல்லையா? அப்படி ஊற்றாமல் எங்களுக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கவங்க வந்து அது சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுறோம் இல்லையா? அது பொங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சரிசியை ஃபுல்லாக போடுவோம். பச்சரிசி நல்லா குலைவாக வர்ற ஒரு பச்சரிசி போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுத்திருக்கீங்களோ மெஷர்மெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நெய் டப்பா நாங்கள் வந்துட்டு ஒரு 200 ml 250 ml கிட்ட வாங்கியிருந்தோம். ஆவின்னா அதை எடுத்து அப்படியே தூக்கி ஊற்றிட்டோம். அப்படி ஊற்றுனீங்கன்னா பானையில் ஒட்டாதான், ப்ளஸ் பச்சரிசி குயிக்காக வெந்துருமா. இந்த நோட்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் பர்சனலாக ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். பட் இப்போ நான் கண்ணால் பார்த்த வரைக்கும் உண்மையாகவே இந்த சட்டியை வந்துட்டு பானை சட்டியை நான் விளக்கும் போது எதுவும் அடி பிடிக்கலை, பானையில் எதுவுமே ஒட்டலை, பொங்கலும் நல்லா வந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அத்தை வந்துட்டு பொங்கலுக்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சைட் பை சைடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மீனுக்குட்டின்ற பாப்பா வந்துட்டு மொட்டை போட போகிறாங்க. அதுவே தெரியாமல் அந்த பொண்ணுக்கு அழகாக வந்துட்டு ஜடையெல்லாம் பின்னி கிட்டத்தட்ட ஒரு 12-15 கிளிப்ஸ் வந்து குஷி கிளிப் வந்துட்டு அவளுக்கு குத்திருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. குட்டியூடு போனிட்டேல், ஆனால் அதுக்கு வந்துட்டு ஒரு முழம் பூ வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்வீட் அண்ட் க்யூட்டாக இருந்தது அந்த பாப்பா. அழுகன்னா ஒரே அழுக. என்ன அழுக சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அழகாக முடி வச்சுருந்த பிள்ளையை கூட்டு போய் மொட்டை போட்டு விட்டாங்க. இட்ஸ் ஸோ க்யூட். அந்த வீடியோ ஒரு குட்டி கிளிப்பிங் தான் கிடச்சிது. நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள் வீடியோவோட லாஸ்ட்டில். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வெளிலலாம் தட்டி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைகிட்ட கேட்டதுக்கு
நல்லா பச்சரிசி குழஞ்சி வந்துருச்சு. பச்சரிசி நல்லா எப்பயும் குழஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெல்லத்தை வந்துட்டு பொடி பொடியாக, அதாவது நம்ம நாட்டு சக்கரை கன்சிஸ்டன்சிக்கு இல்லாமல் ஓரளவுக்கு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பரப்பரன்னு நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா, அதாவது ரொம்ப தூளாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் மிடில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு கிளறதுக்கு அந்த வெல்லம் பச்சரிசியோடு கலக்கிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்காது. ஸோ எல்லோரும் அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, பொங்கல் வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்து கிழக்கு பக்கம் பொங்கினா நல்லதாமா. நானும் கிழக்கு பக்கம் பொங்கிரு கிழக்கு பக்கமே நீ பொங்கு, இறந்த பக்கமும் பொங்கு, அதை கிழக்கு பக்கம் பொங்கு, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிருந்தாங்களா, இது கூட பேசணும் உனக்கு விவசாயம் இல்லாமல் போச்சு. நானும் சொல்லிட்டே இருக்கேன், கிழக்கு பக்கம் பொங்கு சொல்கிறத கேளு, நீயாவது நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி கிழக்கு பக்கம் தான் பொங்குச்சு. ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் இருக்க அம்மா கூட குழவப்பட்டாங்க. அந்த சவுண்டு கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அதாவது ஒரு கைப்படி எடுத்து 3 தடவை சுற்றி போட சொன்னாங்க. அந்த டைமில் தான் குழவை போட்டாங்க. 3 தடவை போட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அரிசியை ஃபுல்லாமே ஒரு கரண்டி, நான் பொங்கலுக்கு எனக்கு எங்கள் அம்மா தலைப்பொங்கலுக்கு கிண்டுறதுக்காக கொடுத்துருந்த கரண்டியவே எடுத்து நான் வந்துட்டு பச்சரிசியை ஃபுல்லாமே உள்ளே கொட்டிட்டேன். ஏன்னா கையில் வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில் போட்டுச்சுன்னா கை வந்துட்டு ரொம்ப கொத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்து பொங்கல் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கடுத்து அதை மெயின்டைன் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை எல்லாேருக்கும் கொடுத்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இப்படி கையில் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னால் சூடு தாங்க முடியல. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்திருந்த கரண்டியை வச்சே ஃபுல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஒரு கரெக்டாக 6 மினிட்ஸ் ஆர் 7 மினிட்ஸ் தான் நம்ம பச்சரிசி போட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே விட்டுறக்கூடாது, கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா தண்ணியும் அந்த பச்சரிசியும் ஈவனாக மிங்கிள் ஆகும். அது வந்துட்டு ரெண்டும் ஒன்றா சேர்றதை வந்துட்டு நம்மளாலே பார்க்க முடியும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் கரெக்டாக எவ்வளோ எம்எல் நெய் வச்சுருக்கீங்களோ அந்த நெய் அதோட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பச்சரிசி சீக்கிரமாக குக் ஆகிடும். ப்ளஸ் பானையில் ஒட்டாது, விளக்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரின்னு சொல்லிட்டு நானும் இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் கோயிலில் பொங்கல் தராங்க, சக்கரை பொங்கல் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொன்னையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதான் சாக்குன்னு நானும் அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் இருக்க பிள்ளையை கூப்பிட்டா வரவும் மாட்டேங்குது, இந்த பிள்ளை நம்மளை கண்டுக்கவும் மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தேங்காவெல்லாம் துருவி கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு 1/2 கிலோ பச்சரிசிக்கு 250 ml நெய், ஒரு தாராளமாகவே முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் பழம் இது எல்லாமே எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு இந்த 1/2 முறி தேங்காய், இந்த 1/2 முறி தேங்காய் ஃபுல்லாமே நான் தேங்காய் துருவல் ஃபுல்லாக வச்சு எடுத்துட்டு தனியாக எடுத்து நான் ஓரமாக வச்சிட்டேன். இது ஏன்னா வெல்லத்தை போட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றணும். அது பால் பொங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை எடுத்து கிண்ணத்தில் மாற்றிட்டு நம்ம கழுவி வச்சுருந்த பச்சரிசி 1/2 கிலோவை எடுத்து உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் என்ன பண்ணணும், கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா பச்சரிசி வந்துட்டு பானையிலையும் ஒட்டாது, டக்குன்னு வெந்துடும், குலைவாக கிடைக்கும். ஸோ வந்து சக்கரை பொங்கல் பண்ணும்போது கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே அத்தையோட இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க ஃபாலோ பண்ணுறது. இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த ஒர்க்கு வந்து முடிச்சுட்டு இருக்கிற டைம்லேயே அந்த 250 ml நெய்யை நம்ம ஊற்றிட்டு கிண்டினோன்னா கொஞ்சம் குயிக்காகவே பச்சரிசி நமக்கு குலைவாக கிடச்சிரும். அப்படி பச்சரிசி குலைவாக இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வெல்லத்தை போட்டிங்கன்னா, வெல்லத்தை போடவுமே வெல்லம் என்ன பண்ணிருக்குன்னா கரைஞ்சி அந்த பச்சரிசி அரைகுறையாக வெந்திருந்தால் அதை அப்படியே தேறி விட்டுரும். தேறி மீன்ஸ் அது எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கோ அதை அப்படியே வச்சிரும், இன்னும் கொஞ்சம் குலைய விடாது. அதனால தான் சக்கரை பொங்கல் வைக்கும்போது அந்த பச்சரிசி வந்துட்டு தண்ணியோட ஒன்று சேர நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெல்லத்தை போட்டிங்கன்னா அது வந்துட்டு சக்கரை பாக அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகி அது இலக்கம் கொடுத்து
சக்கரை பொங்கலாக அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்போது பானையிலேயும் ஒட்டாது. இன்னொன்று பச்சரிசி வெல்லம் போட்டதுக்கப்புறம் வேகாது. ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். அப்படி அரிசி ஒயிட் ஒயிட்டாக தெரியாமல் இருக்குன்னா நீங்கள் பானையோட ஓரத்தில் எல்லாமே என்ன பண்ணணும், அந்த சூட்டுக்கு ஒட்டி இருக்கும். அதை நம்ம மறக்காமல் என்ன பண்ணணும், எடுத்து விட்டுறணும். இது ஃபுல்லாக நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை போட்டு இறக்கணுன்னா கம கமன்னு சக்கரை பொங்கல் ரெடி. கோயிலில் இருக்கிற எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ப்ளஸ் வீட்டுக்கு பக்கத்தில் சொந்தக்காரங்களாம் இருப்பாங்களே அவங்களுக்கும் கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் செல்ஃபி எடுக்கிறது, என்னென்ன விளையாட்டு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சரியான வேர்வை. எங்களோட இந்த ஊர் ராஜபாளையத்திலேயே இன்னும் அக்னி நட்சத்திரமே ஸ்டார்ட் ஆகலை. பட் ரொம்ப வெயில் தாங்கவே முடியல. இன்னும் மே மந்த்து அந்த டைம்லலாம் சிவியராக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பார்த்தா அவருக்கு பார்க்க முடியல, அவர் பார்த்தா நான் பார்க்க முடியல. ஹைட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியல எங்களுக்கு. நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன் வேறு. அவங்க வந்து 5.9 வேறு. நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு அவங்க ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு 2 பேரும் சேமாக பார்க்கலான்னு பார்த்தா நான் ஃபோனை பார்க்குறேன், அவங்க ஃபோனை பார்த்தா எனக்கு அவங்க ஃபேஸ் தெரில. அவங்க என் ஃபோனை பார்க்கணுன்னா நான் இப்படி ரொம்ப குனிஞ்சு எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஹைட் டிஃப்ரென்ஸ் அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே, இதுதான் நல்ல பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. பார்க்கலாம் வாழ்க்கையில் போக போக என்னென்ன நடக்குது எப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ண தான் போகிறோம். நீங்களும் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துட்டு உங்களுக்கே வந்துடும். நானும் வெள்ளத்தை உணிக்கி வச்ச வெள்ளத்தை ஃபுல்லாமே போட்டிருந்தேன். போட்டதுக்கப்புறம் எங்கள் அத்தையை வந்து விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சுற்றி இருக்கிற நான் சொன்னேன் இல்லையா, சுற்றியும் பச்சரிசி என்ன பண்ணுன்னா ஹீட்டுக்கு ஒட்டியிருக்கோம் பானையில். இப்போ நீங்கள் நடுவில் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க அவசரத்துலனா சுற்றி இருக்கிற ஒயிட் கலரில் இருக்க அந்த பச்சரிசி அப்படியே ஸ்டோர் ஆகிடும். ஸோ என்ன பண்ணும், துணி வச்சு நல்லா பிடிச்சிட்டு கிண்டி விட்டிங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். நாங்களும் மாவிளக்குக்கு வந்துட்டு வீட்டிலையே மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். எங்கள் அத்தை வந்து பச்சரிசியை நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து இடித்து அப்புறம் வெள்ளைப்பாகு போட்டு அப்படி தான் மிக்சியில் ரெடி பண்ணாங்க. ஒரு சக்கரை மாவிளக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வெள்ளைப்பாகு ஊற்றி மாவிளக்கு. அது வந்து எனக்கு பிடிச்சது. இந்த ஊர் சைடு ஃபேமஸ் வந்துட்டு பனை ஓலையில் கருப்பட்டி கொழுக்கட்டை விற்கிறாங்க. ஸோ ஆசம், செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி கொழுக்கட்டை நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆக்சுவலாக கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கேன், கருப்பட்டி கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கேன். பட் பனை ஓலையில் அவிச்சு எடுத்த கொழுக்கட்டை வந்துட்டு 4-5 வயிற்றுக்குள்ளே போயிடுமா எங்கள் மாமனார் சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அப்படி இல்லை. பட் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. என்னென்னா அந்த பச்சை பனை ஓலையில் இருக்கிற அந்த பச்சையும் வந்துட்டு ஃபுல்லாகவே கொழுக்கட்டையில் இறங்கிருமா ஆவியில் வேகும்போது. ஸோ அந்த கொழுக்கட்டைக்கு நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்வீட் இதோட இன்னும் கொஞ்சம் ஆடிங் டேஸ்ட் இருக்கிறதுனால அந்த கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. இருந்தாலும் நம்மளோட பால் கொழுக்கட்டைக்கு ஈடாகலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுங்களும் சாமிக்கெல்லாம் படைக்க வேண்டியதெல்லாம் படைச்சாச்சு. படைச்சி முடிச்சுட்டு அபிஷேகத்துக்கும் கொடுத்துட்டு அர்ச்சனைக்கும் கொடுத்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாமே ஒரு மாதிரி ஹரிபரியாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு சில நேர்த்திக்கடன்லாம் இருந்ததெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்து அந்த பொங்கலை 4-5 பேருக்கு விநியோகம் பண்ணி மாவிளக்கை 4-5 பேருக்கு கோயிலில் வர்றவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் கொடுக்குறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. அதுக்கடுத்து என்னன்னு போய் வந்துட்டு பார்த்தா எங்கள் அத்தையை வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கோயில் சுற்றி வர்றதுக்குள்ளே நம்ம போய் எல்லாேருக்கும் பொங்கல் கொடுத்துடலாம். இன்னொன்று வந்துட்டு பொங்கல் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் வெளியே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இலையில கொடுத்தோன்னா டஸ்ட்பினில் போடாமல் எல்லோரும் கோயிலுக்குள்ளே போடுறாங்க. அதனால் நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு வெளியே உள்ள டஸ்ட்பினில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கேயும் நிறைய பேர் நேர்த்திக்கடன் பண்ணியிருந்தாங்க. மாவிளக்கு வச்சு படுக்க வச்சு மாவிளக்கு இறக்கி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு அந்த டே எங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே போச்சு. கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம்.